வாயை திறந்து சொல்லுங்க சக்தி, அப்பதானே எனக்கு தெரியும். ஓகே சரண்யா, நான் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ சரண்யா. சக்தி. ஆமாம் சரண்யா, என்னைக்கு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போத்துலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு பயம், ஒரு பதக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் இவ்வளோ நாள் நான் சொல்லாமே இருந்தேன். சொல்லாத காதல் கல்லறையில் முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி என் காதலும் ஆகிடக்கூடாது. அதனால தாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் லவ்வை சொல்லி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். லவ் யூ சரண்யா. சக்தி ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா? சொல்லுங்கள். சக்தி ப்ளீஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. சரண்யா. ஆமாம் சக்தி, நான் உங்களை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தேன். அதனால தான் என்னோட பர்சனல் எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன். என்னோட ஃபேமிலி பற்றியும் என்னை பற்றியும். ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்ச சக்தி. அது மட்டும் இல்லை, என் உயிரையும் மானத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் சக்தி. ஆனால் நீங்கள் காதலிக்கிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸாக இருக்க நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பரிமாறிக்கலாம், ஆனால் காதலை பரிமாறிக்கணும்னு சொல்கிறீங்க. என் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போகிறாங்கன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சக்தி. அந்த அவமானத்துலேருந்து என் ஃபேமிலி எப்படி காப்பாற்ற போகிறேன்னு நினச்சப்ப நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க சக்தி. அப்படி ஹெல்ப் பண்ண நீங்களா இந்த வார்த்தையை இன்னைக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? சரண்யா. போதும் நிறுத்துங்க சக்தி. என் மனசுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய இடத்த கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் இத்தனை நாள் என்கிட்ட காதலோடு தான் பழகிட்டு இருந்தீங்கல்ல. நீங்கள் என்னை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன் சக்தி. ஆனால் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும் நிரூபிச்சிட்டிங்க. ஏங்க, ஒரு பொண்ணு பேசி சிரித்து பழகினாலே லவ்வாங்க? உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசியே இருக்க மாட்டேன். சரண்யா. பை த வே, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு தெரியுமா? என் ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ண ஒரு ஐடியா கொடுத்தீங்களே அதுக்காகவும், என்னை அந்த ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றினீங்கல்ல அதுக்காகவும். பட் நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சக்தி. சரண்யா. இனிமே ப்ளீஸ் எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணிடாதீங்க. இதுவே நம்ம கடைசியாக சந்திக்கிறதா இருக்கட்டும். குட் பை சக்தி. ஏய் விமல், சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டியா? உன்னை ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா? சர்வெண்ட்லாம் வந்து சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியாமே, என்னடா என்ன திமிராயிடுச்சா உனக்கு? நான் இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், எரும மாடு மாதிரி உட்காந்து அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. விமல், உனக்கு என்னாச்சுடா? ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சா? என் லைஃபே போச்சு, ஃபீல் பண்ணாம என்ன பண்ண சொல்ற? என்னது லைஃபே போயிடுச்சா? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னன்னு சொல்றது, ஒரு பொண்ணை லவ் பண்ண, இப்போ அந்த பொண்ணை நினைக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம நான் படுற பாடு இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூட எனக்கு பயமா இருக்கு. என்னது, நீ ஒரு பொண்ணு லவ் பண்றியா? நல்லா இருக்கே கதை. ஆமா, யார் அந்த பொண்ணு? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சே, இப்போ கேட்டு என்ன பண்ண போற? லூசு, யாரையாச்சும் லவ் பண்ண மம்மி கிட்ட சொல்ல வேண்டியதானே? அந்த பொண்ணு யாரு எதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அதுக்கு போய் இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லை கீர்த்தனா, அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. மம்மி ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன்? அந்த பொண்ணு யாரு? என்ன மினிஸ்டரோட பொண்ணா என்ன? மினிஸ்டர் பொண்ணா இருந்தா கூட அம்மா பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு. என்னடா தாய்ங்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் வேணா மம்மி கிட்ட பேசட்டுமா? இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட வாய் கூட திறக்க முடியாது. திறந்தோம் 2 பேரும் செத்தோம். கண்டிப்பா அம்மா நம்மளுக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஓ, அப்படி எந்த மாதிரி பொண்ணை சார் லவ் பண்ணீங்க? நான் லவ் பண்ணது வேற யாரும் இல்லை, சஞ்சனாவை தான். அடப்பாவி, அவளையா லவ் பண்ற? ஆமா கீர்த்தனா, அவளை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து. என்ன சொல்ற விமல், சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றியா? ஆமா கீர்த்தனா, அவளை நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் அவளை பொண்ணு கேட்டு போகலாம் அம்மா கிட்ட சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நான் பிளான் பண்ணது வேற, அங்க நடந்தது வேற. நான் வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என்னென்னவோ நடந்திருக்கேன் கீர்த்தனா. காலையில மண்டபத்துக்கு போய் பார்க்குறேன், நீங்க யாருமே அங்கே இல்லை. கேட்டா பிரச்சனைன்றாங்க. சடனா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது என்ன பிரச்சனைன்னு. அப்பயே தெரியும் என் வாழ்க்கையே போச்சுன்னு. விமல், ஃபீல் பண்ணாத விமல். உன் தங்கச்சி நான் இருக்கேன்ல, உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். கீர்த்தனா. ஆமா விமல், என் லவ் தான் சேராமே போயிடுச்சு. அதனால எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
அதோட வருத்தம் என்ன பாதிப்பேன்ன்றது எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக உன்னோட லவ்வை நான் சேர்த்து வைக்கிறேன். கீர்த்தனா, உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாம் விமல், உண்மையை தான் சொல்கிறேன். லவ் பண்ண எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதை விட அந்த காதல் பிரிஞ்ச வலி இருக்கே, அதை நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த கொடுமையை டெய்லி அனுபவிச்சிருக்கேன் நான். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. உனக்கும் அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது விமல். கண்டிப்பாக நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் கீர்த்தனா, அம்மாவை நினச்சா தயவு செஞ்சு மம்மி கிட்ட சொல்லாத. கண்டிப்பாக இந்த லவ்க்கு மம்மி ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஃபேமிலி பார்த்தாலே மம்மிக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பிரச்சனை நடந்ததுலேருந்து அவங்க பேரை கேள்விப்பட்டாலே மம்மி அவ்வளோ கோவமாக வராங்க. அதனால தான் சொல்கிறேன் விமல், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி மம்மி எதுக்க பேசாத. அப்போ சஞ்சனாவோட நான் சேர முடியாதா? என் கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் விமல். சஞ்சனா மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் பேசாத. உங்களுக்கு ஒன்று வேணும்னு நினச்சிட்டோன்னா அது எப்படியாச்சும் அடையணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மம்மி கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? நம்ம ஆசைப்பட்ட பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பொருள் நம்மளை விட்டு போகுதுன்னா அந்த பொருள் இருக்கவே கூடாது, அழிச்சிடணும். கீர்த்தனா, அதுக்குன்னு சஞ்சனாவை எதுவும் பண்ணிடாத. ஏச்சி, நான் சஞ்சனாவில் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் என்ன இருக்கு? உனக்கு புரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். அப்பயும் மண்டைக்கு ஏறலைன்னா நான் என்ன பண்ணுறது? சரி வா, வந்து சாப்பிட்டு வா. மீதி விஷயத்தெலாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி நீ போ, நான் வரேன். அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வா சாப்பிடலாம். நீ போ, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, வந்து சேரு. ஓ, கனவா? ஓ மை காட், கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஆமா, இந்த கனவு நம்மளுக்கு ஏன் வருது? ஒரு வேளை இன்னைக்கு நம்ம அவரை பார்த்ததுனால வருதோ? அப்போ நம்ம மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா சொல்றப்ப கூட இதை நான் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அவரை மீட் பண்ணதுல இருந்து அவர் மேல ஏதோ இனம் புரியாத ஒரு ஃபீலிங். அவரை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் அப்படி தோணுது எனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? ஒரு வேளை நம்ம அவரை லவ் பண்றோமோ? ஆனா அவர் தான் அச்சு விரும்புறாரே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் என் கண்ணாலே பார்த்தேன். எனக்கு நல்லா புரியுது அவங்க காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க காதலை பிரிக்க எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாது? என்னால முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுவும் இந்த வைஷு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த அச்சு கிட்ட இருந்து கிறிஷை பிரிச்சு காட்டுறேன். கிறிஷை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டோட மருமகளாகி காட்டுறேன். இந்த ரிச்சான லைஃப் எனக்கு தான் அச்சு, உனக்கு இல்லை. உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் மாப்பிள்ளை யாராவது கிடைப்பாங்க, அவங்கள கட்டிக்கிட்டு செட்டில் ஆக பாரு. அதை விட்டுட்டு இதெல்லாம் பேராசைல உனக்கு? ஏதோ என்ன மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்தால் கூட பரவாயில்ல. ச்சே, உனக்கா இப்படிப்பட்ட லைஃபு? அதான் நான் வந்துட்டேன்ல இப்போ. அந்த லைஃப் என்னோடது. என் லைஃப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அவரை உன்கிட்ட இருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகளாக போல என் பேர் வைஷ்ணவி இல்லை.